Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா show that root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5 equal to minus root 3. இப்போ இதுல root 3 by 2 plus I by 2 நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது z equal to root 3 by 2 plus I by 2. இப்போ z வந்து z equal to x plus iy னா ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது x ஓட வேல்யூ என்ன root 3 by 2 அதே மாதிரி y ஓட வேல்யூ என்ன 1 by 2. அப்போது அடுத்து மாடுலஸ் ஆஃப் z அது வந்து நம்ம r அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரா அப்போது root 3 by 2 the whole square plus 1 by 2 the whole square. அப்போ என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 by 4 plus 1 by 4. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 4 by 4 அதாவது 1 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து 1 தான். இப்போ அடுத்து நம்ம ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாட் y by x. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே y-ஓட வேல்யூ என்ன 1 by 2 by x-ஓட வேல்யூ என்ன root 3 by 2. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும் 1 by root 3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 3 அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன pi by 6. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். அதாவது ரியல் ஆக்சிஸ் அதே மாதிரி இமேஜினரி ஆக்சிஸ். இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன root 3 by 2 and 1 by 2. அது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இங்கே தான் வரும். அப்போ பிளாட் பண்ணிங்கன்னா இங்கே ஆல்ஃபா ஈக்குவல் டு pi by 6. உங்களுக்கு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா வந்து நம்ம என்ன சொல்லலாம் pi by 6. இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதலாம் அதாவது z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin theta. இங்கே ஆரோட வேல்யூ என்ன 1 தான். அப்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன pi by 6 ப்ளஸ் I sin pi by 6. ஸோ z வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் காஸ் pi by 6 ப்ளஸ் I sin pi by 6. அடுத்து z பவர் 5. அப்போது காஸ் pi by 6 ப்ளஸ் I sin pi by 6 the whole power 5 அப்படின்னு வருமா. இப்போது applying demoivrestheorem theorem. applying demoivrestheorem theorem. அப்போ என்ன வரும் இந்த பவர் 5 வந்து உள்ளார வரும். அதாவது ஆர்குமெண்ட் கூட மல்டிப்ளை ஆகும். அப்போது z பவர் 5 வந்து உங்களுக்கு என்ன வரும் காஸ் 5 pi by 6 ப்ளஸ் I sin 5 pi by 6. இப்போ கொஸ்டினில் LHS பார்த்தீங்கன்னா root 3 by 2 plus I by 2 the whole power 5 plus root 3 by 2 minus I by 2 the whole power 5. ஸோ root 3 by 2 plus I by 2 தான் நம்ம z அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ root 3 by 2 minus I by 2 வந்து உங்களுக்கு z bar அப்படின்னு வரும். ஏன்னா இதோட கான்ஜுகேட் தான் இது. அப்போ z bar equal to root 3 by 2 minus I by 2. இப்போ z power 5 வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6. அப்போது z bar the whole power 5 வந்து உங்களுக்கு என்ன வரும் cos 5 pi by 6 அதாவது கான்ஜுகேட். அப்போது சைன் மாறுமா மைனஸ் I sin 5 pi by 6. அப்போது இங்கே வந்து நீங்கள் z power 5 plus z bar the whole power 5 அப்படின்னு எழுதலாம். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் z power 5 வந்து என்ன cos 5 pi by 6 plus I sin 5 pi by 6 plus z bar the whole power 5 அப்போ plus cos 5 pi by 6 minus I sin 5 pi by 6. இப்போ plus I sin 5 by 6 minus I sin 5 pi by 6 வந்து கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்குது cos 5 pi by 6 plus cos 5 pi by 6. cos 5 pi by 6 plus cos 5 pi by 6 ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 cos 5 pi by 6. இது நீங்கள் 2 cos இப்போ 5 pi by 6 நீங்கள் pi minus pi by 6 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா pi minus pi by 6 வந்து உங்களுக்கு 5 pi by 6 தான். அப்போது 2 இப்போ cos pi minus theta வந்து உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் cos theta அப்படின்னு வருமா. அப்போ மைனஸ் 2 cos இங்கே thetaவோட வேல்யூ என்ன pi by 6. அப்போ மைனஸ் 2 cos pi by 6 ஓட வேல்யூ என்ன root 3 by 2. இப்போ 2 வந்து கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்குது மைனஸ் root 3. ஸோ இதான் வந்து RHS. ஸோ இதான் வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.
இதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.